தவளைக்குட்டிச் சீடன் முட்டாளும் மூடனும் தவிர பரமார்த்த குருவும் மற்ற சீடர்களும் ராஜ வீதியில் காத்திருந்தனர். அந்த நாட்டு மன்னன் தேரில் ஊர்வலமாக வந்து கொண்டிருந்தான். தங்கள் அருகே தேர் வந்ததும் கையில் தயாராக வைத்திருந்த செத்துப்போன தவளையையும் ஓணானையும் தேரின் சக்கத்தில் போட்டான் மட்டி. அதன் மீது சக்கரம் ஏறி நகர்ந்ததும் நசுங்கிப்போன தவளையையும் ஓணானையும் தூக்கி வந்தான் மடையன். பரமார்த்தர் தேருக்கு முன்னால் சென்று, ஐயோ, என் சீடர்களைக் கொன்று விட்டாயே, இதுதான் நீ குடிமக்களை காப்பாற்றும் முறையா என்று கூச்சலிட்டார். மட்டியும் மடையனும் சேர்ந்து கொண்டு, ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எங்களோடு சிரித்துப் பேசிக் கொண்டிருந்தீர்கள், அதற்குள் இப்படி நசுங்கிக் கூழ்கூழாக ஆகிவிட்டீர்களே என்று ஒப்பாரி வைத்தனர். அரசனுக்கும் அமைச்சர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. யாரைக் கொன்றேன் எனக் கேட்டான் மன்னன். என் அருமையான சீடர்களான முட்டாளையும் மூடனையும் நீதான் தேர் ஏற்றிக் கொன்றுவிட்டாய் என்று குற்றம் சாட்டினார் குரு. அப்படியானால் எங்கே அவர்கள் உடல்கள் என்று மந்திரி கேட்டார். இதோ இவைதான் என்றபடி நசுங்கிப்போன தவளையையும் ஓணானையும் காட்டினார் பரமார்த்தர். எல்லோருக்கும் வியப்பாக இருந்தது. இது தவளை அல்லவா? இந்த தவளையா உன் சீடன் எனக் கேட்டான் மன்னன். இது ஓணான். இதுவா உன் சீடன்? யாரை ஏமாற்றப் பார்க்கிறாய் என்று கோபமாகக் கேட்டார் ஓர் அமைச்சர். அரசே, நான் எதற்கு உன்னை ஏமாற்ற வேண்டும்? உண்மையாகவே இந்த தவளையும் ஓணானும் என் சீடர்கள்தாம். நம்மைப் போல மனிதர்களாகத்தான் இவர்கள் இருந்தார்கள். ஒரு மந்திரவாதியின் சாபத்தால் இப்படி ஆகிவிட்டார்கள் என்று பொய் கூறினார் பரமார்த்தர். தவளைதான் என்றாலும் மனிதர்களைப் போலவே பேசுவான். ஓணான்தான் என்றாலும் தினம் 100 பொற்காசு சம்பாதித்துக் கொண்டு வந்து கொடுப்பான் என்று புழுகினான் மண்டு. இதைக் கேட்டு அரசனுக்கும் மந்திரிகளுக்கும் பெரும் சங்கடமாக இருந்தது. சரி, நடந்தது நடந்துவிட்டது. இப்பொழுது என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார் அமைச்சர். என்ன செய்வதா? இவர்களை வைத்துத்தானே எங்கள் பிழைப்பே நடந்தது. அதனால் மறுபடியும் இதே தவளைக்கும் ஓணானுக்கும் உயிர் கொடுங்கள். இல்லாவிட்டால் தினம் 100 பொற்காசுகளை நீங்கள்தான் தர வேண்டும் என்றார் பரமார்த்தர். வேறு வழி தெரியாத மன்னன் மறுபடியும் உயிர் கொடுக்க முடியாது. அதனால் தினம் 100 பொற்காசு தந்துவிடுகிறேன் என்று ஒப்புக்கொண்டான். மடத்துக்கு வந்ததும் செத்துப்போன தவளையையும் ஓணானையும் காட்டி ராஜாவையே ஏமாற்றிவிட்டோம். இனிமேல் தினமும் 100 பொற்காசு கிடைக்கப் போகிறது என்று குதித்தார்கள். முட்டாளையும் மூடனையும் பார்த்து, நீங்கள் 2 பேரும் செத்துவிட்டதாக கூறிவிட்டோம். ஆகையால் இனிமேல் மடத்தை விட்டு வெளியே போகவே கூடாது. தப்பித் தவறி வெளியே போனீர்களானால் மாட்டிக்கொள்வோம். ஜாக்கிரதை என்று எச்சரிக்கை செய்தார் குரு. ஒரே வாரம் கழிந்தது. இரவு நேரத்தில் எல்லோரும் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டு இருந்தனர். முட்டாளும் மூடனும் மட்டும் விழித்துக் கொண்டனர். ஊர் சுற்றி 1 வாரமாகிறது. யாருக்கும் தெரியாமல் ஒரு சுற்றுச் சுற்றிக் கொண்டு வந்துவிடலாம் என்று ஆசைப்பட்டனர். கையில் கொல்லிக்கட்டையுடன் இருவரும் வெளியே புறப்பட்டனர். 2 தெரு சுற்றுவதற்குள் இரவுக் காவலர்கள் கண்ணில் பட்டுவிட்டனர். உடனே இருவரையும் துரத்திப் பிடித்தனர். பொழுது விடிந்ததும் மற்ற சீடர்களும் குருவும் கைது செய்யப்பட்டனர். ஆளை உயிரோடு வைத்துக்கொண்டே செத்துவிட்டதாக ஏமாற்றினீர்கள். அதனால் இப்போது உண்மையாகவே இவர்கள் இருவரையும் தேர் ஏற்றிச் சாகடிக்கப் போகிறேன் என்றான் மன்னன். அதைக் கேட்ட குருவும் சீடர்களும் அலறினார்கள். ஐயோ மன்னா, தெரியாமல் செய்துவிட்டோம். உங்களிடமிருந்து வாங்கிய பணத்தையெல்லாம் திருப்பிக் கொடுத்து விடுகிறோம். மன்னித்து விட்டு விடுங்கள் என்று அரசனின் கால்களில் விழுந்தார். சீடர்களும் கீழே விழுந்து வேண்டினார்கள். மன்னனும் போனால் போகிறது என்று மன்னித்து அனைவரையும் விடுதலை செய்தான்.